முதல் ஸ்தலம், இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இவன் கடவுளுடைய திருக்கோவிலை இடித்து அதை 3 நாளில் கட்டி எழுப்ப என்னால் முடியும் என்றார். இவர்கள் உனக்கு எதிராக கூறும் சான்றுக்கு மறுமொழி கூற மாட்டாயா? நீ கடவுளின் மகனாகிய மெசியாவா? வாழும் கடவுளின் பெயரால் ஆணையிட்டு சொல்லுமாறு உன்னிடம் கேட்கிறேன். நீரே சொல்லுகிறீர். மானிட மகன் வல்லவராம் கடவுளின் வலப்புறத்தில் வீற்றிருப்பதையும் வான மேகங்கள் மீது வருவதையும் இது முதல் நீங்கள் காண்பீர்கள் என உங்களுக்கு சொல்லுகிறேன். இவன் கடவுளை பழித்துரைத்தார். இன்னும் நமக்கு சான்றுகள் தேவையா? இதோ இப்பொழுது நீங்கள் பழிப்புரை கேட்டீர்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இவன் சாக வேண்டியவன், இவன் சாக வேண்டியவன். சிந்திப்போம். தீர்ப்பிடாதீர்கள், தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள் என்று மொழிந்த ஆண்டவரே, உண்மையை உணராமல் பொய்மைக்கு போர்க்கொடி தூக்கி நீதிமான்களை அநியாயமாக தீர்ப்பிட்டதற்காக மனம் வருந்துகின்றோம். எங்களை அநியாயமாக தீர்ப்பிடுபவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ள அருள் தாரும் இயேசுவே. ஆமீன். இரண்டாம் ஸ்தலம், இயேசுவின் மீது சிலுவை சுமத்துகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். உனக்கு எதிராக எத்தனையோ சான்றுகள் கூறுகிறார்களே, உனக்கு கேட்கவில்லையா? பாஸ்கா விழாவின் பொருட்டு நான் யாரை விடுதலை செய்ய வேண்டும் என விரும்புகிறீர்கள்? பரபாவையா அல்லது மெசியா என்னும் இயேசுவையா? அப்படியானால் மெசியா என்னும் இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும்? இவன் செய்த குற்றம் என்ன? இவனது இரத்தப்பழியில் எனக்கு பங்கில்லை. நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள். இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் விழட்டும். சிந்திப்போம். என்னை பின் செல்ல விரும்புகிறவன் தன்னையே மறுத்து தன் சிலுவையை சுமந்து என்னை பின் செல்லட்டும் என்று மொழிந்த அன்பு இயேசுவே, புனித இன்னாசியார் சிலுவை சுமந்து செல்லும் இயேசுவோடு தன்னை இணைத்துக் கொள்ள அன்னை மரியாயிடம் அருள் கேட்டது போல மீட்பின் பயணத்தில் சிலுவை பிரிக்க முடியா அங்கம் என்பதை உணர்ந்து நாங்களும்
எங்கள் அன்றாட சிலுவையும் சமூக சிலுவையும் சுமக்க அருள் தாரும். ஆமீன். மூன்றாம் ஸ்தலம். இயேசு முதல் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஏய், எழுந்திரு. மெசியாவாம் மெசியா விழுந்து கிடக்கிறான் பார். சிந்திப்போம். மதத்தின் பெயரால் மனித மாண்பினை வீழ்ச்சியடை செய்யும் சக்திகளுக்கு எதிராக விருகொண்டு எழுந்திடும் இயேசுவை போல நாங்களும் எங்கள் வாழ்வில் மனித மாண்பை சிதைக்கும் சித்தாந்தங்களுக்கு இடம் கொடாமல் மனித பலவீனத்தால் விழுந்தாலும் இறை வல்லமையால் மீண்டும் எழுந்து உமது இறையாட்சி பாதையின் அடிச்சுவட்டில் எங்களது பயணத்தை தொடர அருள் தாரும். ஆமென். நான்காம் ஸ்தலம். இயேசு தன் தாயை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஐயோ, சாட்டையால மாறி மாறி அடிக்கிறாங்களே. ஐயோ, இப்படி எழுதிட்டு போறாங்களே. எல்லாம் வல்ல கடவுளே, சிலுவையை தாமே தேர்ந்து கொண்ட என் அன்பு மகனுக்கு ஆறுதல் தர கொடுமையான மனம் கொண்ட இம்மனிதர்களிடமிருந்து ஒரு மனிதனை தாரும். சிந்திப்போம். உலக மீட்புக்காய் உன்னை இழக்கும் போது உம் கல்வாரி பயணத்தில் ஆறுதலாகவும் தந்தையின் சித்தத்தை நிறைவேற்ற துணையாகவும் விளங்கினாள் அன்னை மரியா. இன்று கருவை ருசித்துவிட்டு சக்கையை துப்புவது போல முதியோர்களை புறக்கணிக்கும் பிள்ளைகள் பெற்றோரின் இருப்பு இறைவனின் ஆசீர் என்பதை உணர்ந்து தாய்மைக்கு தனி புகழாரம் சூட்ட தனி பெரும் அருள் தருவாய் இறைவா. ஆமென். ஐந்தாம் ஸ்தலம். சீமோன் இயேசுவுக்கு உதவி செய்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நானும் துடிக்கின்ற
போ. உன் நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நீ ஆற்றல் வாய்ந்தவன், வல்லமை நிறைந்தவன் என ஊரே சொல்லுகிறது. முட்டாள்களே, நிறுத்துங்கள். இவன் வழியிலே இறந்து விட்டால் ஆளுநரின் தீர்ப்பை எப்படி நிறைவேற்றுவது? அவனை பிடித்து வந்து இவனோடு சேர்ந்து தூக்கச் சொல்லுங்கள். சிந்திப்போம். மனித உரிமையை நிலைநாட்ட சமயத்திற்கு எதிராகவும் அரசியல் அதிகாரங்களுக்கு எதிராகவும் குரல் எழுப்பிய சமூக போராளிகள். சமூகம் சுமத்திய சிலுவைகள் மிகுந்த பாரமானாலும், ஏன் இறப்பிற்கே கொண்டு சென்றாலும் பிறருக்காகவும் முழு மானிட விடுதலைக்காகவும் விரும்பி சுமப்பதை போல நாங்களும் தன்னலம் துறந்து சமூகத்தின் சிலுவைகளை விரும்பி சுமக்க அருள் தாரும். ஆமென். 6ஆம் ஸ்தலம். வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். எங்கள் திட்டம் நிறைவேற வேண்டும். இன்னும் கொஞ்சம் தூரம் தூக்கிச் செல். போதும், அவனுக்கு பணிவிடை. போதும் போதும், அவன் தூக்கட்டும். அவனிடம் கொடு. சிந்திப்போம். நாங்கள் வாழ்வு பெற உம்மை சிதைத்துக் கொண்ட இயேசுவே, சிதைந்து போன உம் முகத்தை துடைத்து உமக்கு ஆறுதலாக விளங்கிய வீரப்பெண் வெரோனிகா போல சமூகத்தின் அவலங்களால் சிதைந்து உருகுலைந்து கிடக்கும் மனித சமூகத்தின் கரைகளை கலைந்திட மன உறுதியை தாரும். ஆமீன். 7ஆம் ஸ்தலம். இயேசு 2ஆம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஐயோ பாவம், பாவிகளா, இப்படி பாடா படுத்துறீங்களே. விலகி செல்லுங்கள். எழு. இல்லையே இங்கேயே உனக்கு சமாதி கட்டிவிடுவோம். எழு. சிந்திப்போம். இரக்கத்தின் இறைவா, சவால்களை கண்டு சரிந்து விடாமல் துணிவுடன் பயணம் செய்ய எங்கள் துணையாய் வாரும்.
விழுந்து கிடக்கும் மானுடத்தை தூக்கி நிறுத்த உம் ஆற்றலை தாரும். 8ஆம் ஸ்தலம். எருசலேம் பெண்கள் இயேசுவுக்கு ஆறுதல் கூறுகின்றனர். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஐயோ, கடவுளே, உமக்கே இந்த கதியா? என் தெய்வமே, என் ராசா! ஊருக்கெல்லாம் நல்லது பண்ண மனுஷனை இப்படி துன்புறுத்துறாங்களே, படுபாவி பயலுங்க. இவங்க நல்லா இருப்பாங்களா? ஐயோ, கடவுளே, தெய்வமே, ஐயோ, ஐயோ! சிந்திப்போம். ஆறுதலின் அன்பு தெய்வமே, இந்த உலகத்தில் நாம் எதை கொடுக்கிறோமோ அதையே திரும்ப பெறுகிறோம் என்பதை உணர்ந்து ஆறுதலுக்காய் ஏங்கி அழியும் உள்ளங்களுக்கு ஆறுதல் தந்திடவும், நீதியற்ற சமூகத்தில் அநீதியாக தண்டிக்கப்படும் பெண்களுக்கு ஆறுதலாக இருந்து சமத்துவ சமுதாயம் காண அருள் புரியும். ஆமேன். 9ஆம் ஸ்தலம். இயேசு 3ஆம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். உனக்கு சாக போகும் நேரத்திலும் என்ன போதனை வேண்டியிருக்கிறது? இவனுக்கு பட்டும் புத்தி வராது போல் இருக்கிறது. நன்றாக கொடுத்தால் தான் சரியாக. என்ன செய்வது? இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கிறது. தாங்க மாட்டான் போல் இருக்கிறது. சேர்ந்து தூக்குங்கள். இழுத்து கொண்டாவது போய் சேர்ப்போம். சிந்திப்போம். நம்பிக்கையின் நாயகனே இயேசுவே, பலமுறை விழுந்தாலும் எழுவதை பற்றியே நீ சிந்தித்தாய். எங்களுக்கு ஏற்படும் சின்னஞ்சிறு பிரச்சனைகளை பெரிதுபடுத்தாமல் இவையெல்லாம் வாழ்வின் ஓர் அங்கம் என்பதை உணர்ந்து நம்பிக்கை தளராமல் முயற்சி செய்ய அருள் தாரும். ஆமீன். 10ஆம் ஸ்தலம். இயேசுவின் ஆடையை உரிகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர்.
ஏற்கனவே நண்பகல் ஆகிவிட்டது. சீக்கிரம் இவன் ஆடையை உரித்ததுங்க. சிந்திப்போம். நான் எனது என்ற சுயநல ஆடையை களைந்தெறியவும், சமூகத்தில் ஆடையின்றி இருக்கும் அனாதைகளுக்கு அன்பின் ஆடையாக, கருணையின் ஆடையாக, நம்பிக்கையின் ஆடையாக, மீட்பின் ஆடையாக இருந்து மனித மாண்பை நிலைநாட்ட அருள் புரிவாய் இறைவா. ஆமீன். 11ஆம் ஸ்தலம். இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தூக்கி நிறுத்துங்கள் அவன்களை. சிந்திப்போம். ஆணிகளில் தொங்கும் அன்பு இயேசு, எங்கள் சுயநல சிந்தனைகளையும் சமூகத்திற்கு எதிராக நாங்கள் செய்த பாவங்களும் ஆணிகளால் அறையப்பட்டு திரு இரத்தத்தால் கழுவப்பட்டு மனமாற்றம் அடைந்தவர்களாய் புதிய சமுதாயம் படைக்க அருள் தாரும். ஆமீன். 12ஆம் ஸ்தலம். இயேசு உயிர் விடுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அம்மா, இவரே உம் மகன். இவரே உம் தாய். தாகமாயிருக்கிறது. எல்லாம் நிறைவேறிற்று. அன்பு என்பது இதுவோ, ஆற்றல் என்பது இதுவோ, புரிந்து கொள்ள முடியவில்லை இயேசுவே. இந்த பாவிக்காக இறந்ததென்ன பாசமே. இயேசுவே இயேசுவே, என்னை மன்னியும். மாசில்லாத நேசமே, என்னை ஏற்றிடும். அருளா செம்மறியே,
இறப்பு என்பது காலத்தின் கட்டாயம், மனித வாழ்வின் அங்கம் என்பதை மனுக்குலம் உணர உன்னையே நீ மரித்துக் கொண்டாயே. பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையே உள்ள இந்த குறுகிய காலத்தில் நீர் விட்டு சென்ற விழுமியங்களை வாழ்வாக்கவும் உண்மைக்கும் நீதிக்கும் சான்று பகரவும் வரம் தாரும். ஆமீன். 13ஆம் ஸ்தலம். தாயின் மடியில் இயேசுவின் உடல். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சிந்திப்போம். தாய்மையின் இலக்கணமே எங்கள் அன்னையே. தாய்மைக்கு நிகர் இவ்வுலகில் எதுவும் இல்லை என்பதை உணர்ந்து எங்கள் தாய்மார்களை போற்றி காக்கவும் தாய்மையின் மகத்துவத்தை தரணியெங்கும் பறைசாற்றவும் அருள் தாரும். ஆமேன். 14ஆம் ஸ்தலம். இயேசுவின் உடலை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர்.